செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளானது இன்று நண்பர்களுடன் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த மனித புதைகுழி தொடர்பாக நடைபெற்று வருகின்ற வழக்கு விசாரணைகளானது எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது பல்வேறுபட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த வழக்கினை விசாரணை செய்து வருகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையானது மன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அந்த அறிக்கையில் அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த மனித புதைகுழி தொடர்பாக நடத்தி வருகின்ற இரகசியமான விசாரணைகள் தொடர்பிலான தகவல்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக இந்த மனித புதைகுழி தொடர்பாகவும் அங்கு மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் மற்றும் சான்று பொருட்கள் சம்பந்தமான அறிக்கை ஒன்று சட்ட வைத்திய அதிகாரியினாலும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த அகழ்வினை நடத்தி வருகின்ற பேராசிரியர் ராஜ் சோமதவாவினாலும் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை நாட்களில் நடந்து வந்திருந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமாகவும் அங்கு மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் மற்றும் சான்று பொருட்கள் சம்பந்தமான மேலதிக தகவல்களை இந்த அறிக்கைகள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மன்றில் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த அறிக்கையில் இருந்து இந்த மனித புதைகுழி தொடர்பாக நடைபெற்று வருகின்ற விசாரணைகள் சம்பந்தமான மேலதிக தகவல்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் செம்மண்ணை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஒரு மனித புதைகுழி இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டதில் இருந்து முதற்கட்டமாக 9 நாட்கள் அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளானது 45 நாட்கள் நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 45 நாட்கள் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இன்று வரை நடைபெற்றிருந்தன. ஆக மொத்தத்தில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது 54 நாட்கள் நடைபெற்றிருந்தது. இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது அந்த மனித புதைகுழி பிரதேசத்திலிருந்து மொத்தமாக 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த மனித எலும்புக்கூடுகளில் 239 மனித எலும்புக்கூடுகள் அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு மேலாக அந்த மனித புதைகுழி பிரதேசத்திலிருந்து 72 சான்று பொருட்களும் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கிருந்து மீட்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது முக்கியமான விடயங்களாக பல்வேறு விதமான எலும்புக்கூடுகள் அங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக அங்கு குவியல்களாக காணப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அந்த குவியல்களாக உடல்களுடைய பாகங்கள் துண்டு துண்டாக்கப்பட்ட நிலையில் ஒரு குழப்பகரமான நிலையில் போடப்பட்டிருந்த 14 எலும்பு குவியல்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதிலிருந்தும் எலும்புக்கூடுகள் தனித்தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளன. இந்த செம்மண்ணை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் 2 பிரிவுகளாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. குறிப்பாக பிரதான அகழ்வு தளம் பகுதி 1 என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்திலும் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. அந்த அகழ்வு பிரதேசமானது பகுதி 2 என பெயரிடப்பட்டிருந்தது. இந்த பிரதானமாக காணப்படுகின்ற பகுதி 1 என அடையாளப்படுத்தப்பட்டிருந்த இந்த அகழ்வு தளமானது ஆரம்பத்தில் 11x11 மீட்டர் நீள அகலத்தில் இந்த அகழ்வு தளமானது காணப்பட்டிருந்தது. இதற்கு பின்னர் 2ஆம் கட்டத்தில் நடைபெற்றிருந்த ஸ்கேன் பரிசோதனையின் அடிப்படையில் அந்த அகழ்வு தளமானது விரிவாக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த அகழ்வு நடவடிக்கைகள் நிறுத்தப்படுகின்ற போது அந்த அகழ்வு பிரதேசமானது, அதாவது பகுதி 1 என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதான அகழ்வு பிரதேசமானது 23 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளத்திலும் 11 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அகலத்திலும் காணப்படுகின்றது. இவ்வாறு விரிவுபடுத்தப்பட்டுள்ள அந்த அகழ்வு தளத்தின் எல்லை பகுதிகள், அதாவது குழிகளின் எல்லை பகுதிகளில் எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. அவ்வாறான நிலையில் தான் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது மேலும் 8 வாரங்களுக்கு நீடிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதியும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான செலவுக்கான நிதி இதுவரை ஒதுக்கப்படாத காரணத்தினால் அந்த அகழ்வு நடவடிக்கைகளானது தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் எதிர்வரும் 18ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைகளானது ஜாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான உத்தேச திகதிகள் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகளானது இடைநிறுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இந்த புதைகுழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராகின்ற சட்டத்தரணிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தனர். இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்த சட்டத்தரணிகளால் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது மீள எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்பது சம்பந்தமான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக கிருசாந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள சோமரட்ன ராஜபக்ச தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் சம்பந்தமாகவும் அந்த சட்டத்தரணிகளிடம் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில்களையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்ற விசாரணைகள் சம்பந்தமான கேள்விகளும் அவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள அறிக்கை சம்பந்தமாகவும் அவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில்களையும் அந்த சட்டத்தரணிகள் வழங்கியிருந்தார்கள். மேலும் இந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் சார்பாக செய்யப்பட உள்ள சமர்ப்பணங்கள் சம்பந்தமாகவும் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில்களையும் அந்த சட்டத்தரணிகள் வழங்கியிருந்தனர். இவ்வாறு இன்று ஊடகங்களுக்கு அந்த சட்டத்தரணிகள் தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். செம்மணி அரியாலை சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான்
எஸ் லெனின்குமார் அவர்களின் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 45ஆம் நாள் அகழ் பணி இன்று முடிவடைகின்றது. மொத்தமாக முதல் கட்டத்தில் 9 நாட்களும் 2ஆம் கட்டத்தில் 45 நாட்களுமாக 54 நாட்கள் அகழ் பணி நடைபெற்றன. இந்த அகழ் பணியில் 240 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமையாக 239 மனித எச்சங்கள் அகலப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் 11 மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம், முதலாவது ஆய்வுத்தளம் அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது 23 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் 11 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய அகழ்வு பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 2வது ஆய்வுத்தளத்தில் 9 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 2ஆம் கட்டத்தின் இறுதி தினமாக வடியால் அத்தோடு இந்த 2ஆம் கட்ட அகழ் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமுது அவர்களினால் 8 கிழமைகள் மீண்டும் 3ஆம் கட்ட அகழ் பணி நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதீடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது. இதற்கு 3ஆம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது. அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. அதே நேரம் மனித எச்சங்கள் 230 எடுத்த அதே நேரம் குவியல்களாகவும் 14 குவியல்கள் இந்த அகழ்வு பணியில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆர்டிஃபெக்ட்ஸ் ஆகவும் 72க்கும் மேற்பட்ட ஆர்டிஃபெக்ட்ஸ்கள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கிறது. நேற்று ஒன்று மணிக்கு திரும்பவும் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. செப்டம்பர் 18 தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. 18ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று இருக்குது. அதே நேரம் அதற்கான பாதீடும் கிடைக்கப்பட்டது பிற்பாடு காலநிலையை கருத்தில் கொண்டு திகதி தீர்மானிக்கப்பட இருக்கிறது. நேற்று பிற்பகல் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நேற்றுக்கு பிற்பாடு 4 மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டு மொத்தமாக 239 மனித எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனித எச்சம் 230ஆக இலக்கமிடப்பட்ட மனித எச்சமும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. சிஐடியின் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான அறிக்கையை நீதிமன்றத்தில் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டதா? சிஐடியினர் தான் இந்த வழக்கை பாரப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் அதுக்கான மேலதிக அறிக்கைகளை 18ஆம் தேதி தாக்கல் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய இரகசியமாக புலனாய்வு செய்கின்ற விடயங்களை அதிகமாக தாக்கல் செய்ய மாட்டார்கள். மேலதிக அறிக்கைகளை வரும் 18ஆம் தேதி திறந்த மன்றில் தாக்கல் செய்வார்கள். திறந்த மன்றம் வழக்கு அழைக்கப்படுகின்ற போது உங்கள் தரப்பில், அதாவது நானாமலாக்கப்பட்ட தரப்பில் விசேடமா ஏதாவது சமர்ப்பணங்கள் நாங்கள் அதுக்கான ஏற்கனவே இருந்த சான்று சர்டிஃபை காப்பியை எடுக்க இருக்கிறோம். எடுத்ததன் மேற்பாடு எங்களுடைய பாதிக்கப்பட்ட திறத்தவர்களுடைய கலந்து ஆலோசித்து அதற்கான தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் சமர்ப்பணத்தை செய்ய இருக்கோம். நன்றி. மனித தொடர்பு வழக்கும் குருசாமி படுகொலை வழக்கும் ஒன்றாக பேச்சு விசாரணை நடவடிக்கை நேரடிய நடவடிக்கைகள் கடந்த தவணை திறந்த மன்றில் சட்டத்தரணிகளினால் அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவ்வாறு செய்வதற்கான நியாயாதிக்கம் நீதவான் நீதிமன்றத்தை கிடையாது.
அவ்வாறு அந்த 2 வழக்கையும் ஒன்றாக்குவதாக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல கிருஷாந்தியின் கொலை வழக்கு கௌரவ நீதவான் நீதிமன்றம் கொழும்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவை 2ஐயும் இணைப்பதாக என்றால் கோர்ட் ஆஃப் அப்பீல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்வதன் மூலம் அதற்கான கட்டளையை பெற்றுக்கொண்டுதான் இணைக்கக்கூடியதாக இருக்கும். நீதவான் நீதிமன்றத்துக்கு இருக்கின்றவர்களுக்கு எந்தவித நியாயாதிக்கம் அதை இணைப்பது சம்பந்தமாக அதிகாரம் இல்லாதன்மை காணப்படுது. இதுவரை செய்யப்படவில்லை. நாங்கள் இந்த அகழ்பணியின் முடிவின் போதுதான் அது சம்பந்தமாக தீர்மானிக்க இருக்கிறோம். அகழ்பணியை நாங்கள் முழுமையாக நடந்து கொண்டு போனால் தான் இது சம்பந்தமான விளைவுகள் இருக்கு. அது சம்பந்தம் காலம் ஏற்படுமாக இருந்தால் தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்கு. அது சம்பந்தமா 18ஆம் தேதி தான் உரிய நிபுணர்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார். கடந்த நீதிமன்ற அமர்வுல சட்டத்தரணி அவர்கள் 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மனித உரிமை அறிக்கை ராணுவத்திற்கு வெளிநாடு அதாவது நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய சமர்ப்பணங்களை உரிய நேரத்துக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்றும். 2வது, இப்போது அகழ்வுப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறபடியால் அகழ்வுப்பணியில எந்தவித குந்தகம் ஏற்படாமல் முழுமையாக அகழ்வுப்பணி நடைபெற வேண்டும். அதை முடிந்த பிற்பாடுதான் அதற்கான சமர்ப்பணங்களை செய்வது உகந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன். கிருஷாந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக கிடைக்கப்பட்ட சோமரட்ன ராஜபக்ச என்பவர் இந்த செம்மணி புதைகுழிகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக புது தகவல்களை தெரிவித்து வருகின்றார். இந்த வழக்கில் தொடர்பான தகவல்களையும் அவர் தெரிவித்து வருகின்றார். அந்த வகையில் அவரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டதா அல்லது அவருடைய வாக்குமூலங்களை அல்லது அவருடைய தகவல்களை இந்த வழக்கில் இணைப்பதற்கான நடவடிக்கை அவர் சொல்லியிருந்தால் நாங்கள் சர்வதேசத்துக்குத்தான் அதை தெரிவிப்பதாக. ஆனால் இருந்த போதும் காணா போனோர் அலுவலர்கள் சென்றதாக அறிகிறேன். நான் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் இனி வரும் காலங்களில் தான் தெரிய வருகிறது. இவ்வாறான கருத்துக்களையே அந்த சட்டத்தரணிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கு நடவடிக்கைகளானது எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற போது அது சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இவ்வாறான ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.